பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இழிவா பேசுறது நாங்க எங்கேயும் பண்ண மாட்டோம் சார். we don't do, but at the same time there is a லக்ஷ்மண ரேகா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி தவறான பிரச்சாரம் பண்ணும்போது, தவறா பேசும் பொழுது உங்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில தான் பேச முடியும். உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னா தெலுங்குல பேசினா தான் புரியும், தமிழ்ல பேசினா புரியுமா? தமிழ் தெரியும்னா தமிழ்ல தான் பேசணும், ஹிந்தினா ஹிந்தி. நீ என்ன மொழியில பேசுறீங்க அதே மொழியில தான் நாங்க பேசுறோம். அதனால நீங்க கண்ணியமா நடந்துக்கோங்க. நாங்க எங்கேயும் தவறா பேசுறது கிடையாது. கமலஹாசன் அவர்கள் ஒழுங்கா பேசினா நாங்க ஒழுங்கா பேச போறோம், அவரை மதிக்கிறோம் நாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஜோக்கர் அப்படின்னு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கள். அப்படிதான் பாக்குறேன். பிக்கெஸ்ட் ஜோக்கர் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நன்றி. வணக்கங்க, என் பேர் டாக்டர் ரகுராம். சொல்லுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு புஷ்ஷாக இருக்குங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிக ஒரு பர்சன்டேஜில் ஜெயிப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜி கண்டிப்பாக வரணுங்க. அவர் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு அவர் கொடுத்துருந்த அந்த 10 சிறப்பு அம்சங்களை கண்டிப்பாக இமீடியட்டாக ஒரு 90 நாள்லேயே செய்கிறேன்னு இருக்காரு. கண்டிப்பாக மோடிஜி திரும்பி வரணும். காரமடை வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இங்கே 100 பேர்த்துக்கு மேல் வந்திருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர்கள். ரொம்ப அருமையான 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசாங்கத்தின் சிறப்பான செயல்முறைகளை கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் அத்துணை பேருடைய ஆசையோடு மீண்டும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமையப்போவது உறுதி. ஜெய்ஹிந்த், ஸ்ரீராம், ஜெயராம். எங்களுக்கு மோடி தான் வரணும்னு ஆசைப்படுறோம். மோடி இந்தியாவோட கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாம் அழியாம மீண்டும் இந்தியா அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறோம். அவங்க எங்களுக்கு மோடி மேலதான் நம்பிக்கை இல்லை. பேர் சாந்திங்க, மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். ஆமாங்க, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா பார்க்குறோம். மேட்டுப்பாளையம் மக்கள் நாங்கள் கொடுத்து வச்சவங்க அவர் பாதம் இங்கே படுறதுக்கு. சார் இப்போதான் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குங்க. இவ்வளோ நாள் மத்திய அரசோட திட்டங்கள் எதுவுமே பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நிவாரணம் ஆகட்டும், ஒரு வீடு கட்டுற கிடைக்கக்கூடிய பணம் ஆகட்டும், தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய லோன் ஆகட்டும், எதை பற்றியுமே எங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ தான் எங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு தெரியுது. நம்ம மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்குங்க.